பாத்தீங்கன்னா கோவால இருக்கோம். கோவால வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. வந்தீங்கன்னா பாலத்து மேல போயிட்டு இருக்கோம். இங்க வந்து அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இல்ல, மொட்டையா தான் இருக்கு. பேராஷூட் பிளஸ் வந்து போட்டு ரெண்டுமே சேர்த்து பண்றாங்க. எனக்கு டிரைவரா இருக்காரு, மூச்சு காட்ட மாட்டாரு. ஏன்னா வைஃப் போச்சு. யார் யாவரு ஆமா. இப்ப எப்படி தெரியுமா எனக்கு இல்ல ஊர்லயே டாப்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டாப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு ஏதாவது இருக்கு தெரியுதா? அண்ணன் தானே ஊர்ல டாப்ல இருக்காரு. எங்க? All of you wait here. I'll be back. Okay. அப்பா என்னப்பா சொல்றாரு? செருப்ப கட்டி வச்சு உள்ள வாங்கன்றாரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? சப்போர்ட் த சோலை வைப் சேனல், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 2ஆம் நாள் காலை 9 மணியில் இருக்கோம். வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சாப்பிட போகிறோம். ஒரு இடத்துல தான் எங்கே போகிறோம் நம்ம பிளான் பண்ண போகிறோம். நைட்டே பிளான் பண்ண நினச்சிங்க, பண்ணலையா? அப்போ நைட்டு சொன்னோம், எவனும் பார்க்கல. அவன் பாட்டு பார்க்கறது அதர் ஆக்டிவிட்டீஸில் இருந்தானுங்க பிஸியா. பாத்ரூமில் இல்லை, வேற ஒரு இடத்துல பண்ணாங்க. ஒரே பெட்டில் வந்து ஒன்றா இருந்தாங்க. நாங்கள் பெட்டில் தான் படுத்தோம். இவரும் ரெண்டு பேரும் தான் எப்பயுமே ஒட்டுக்கா சுத்துறது. நீங்க கழட்டி விட்டு போறாங்க, எங்க போறேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லலாம் இல்ல, ஆனா நீங்க வந்து ஒரே பெட்ல வந்து ஒன்னா தானே இருந்தீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. 3 சோப் தான் இருந்துச்சு. ஒரு சோப் என்ன பண்ண அவனோட சோப்பு நீ குளிச்சியா? கிளம்புமா? பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு என்னோட டிரைவர் லேட். நான் அவருக்கு டிரைவரா இருந்தேன், இப்ப வந்து எனக்கு டிரைவரா இருக்காரு. மூச்சு காட்ட மாட்டாரு. ஏன்னா வைஃப் வச்சுக்குமா, அதனால மூச்சு காட்ட மாட்டாரு. சிரிக்க கூட மாட்டாரு, என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் காட்டுவேன். பாத்தீங்கன்னா சாப்பிட போயிட்டு இருக்கோம். பாருங்க கோவா சிட்டி எப்படி இருக்கு. இப்ப எப்படிதான் இருக்கும். நைட் வந்து நிக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த அளவுக்கு சத்தம் தான் இருக்கும். இப்ப எவ்வளவு காலியா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட்ற இடத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. பக்கத்துல பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. வாங்க போயிட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டே இருக்காங்க. எட்ட வந்துட்டாங்க. அபிலாஷ் வாங்கடா. ஓகே, இல்ல ஃப்ரூட்ஸ் உப்புமா, மேக்ரோனி, பிரெட், ஜாமு பிளஸ் வந்து ஒரு ஃப்ரூட் கொடுக்குறாங்க. நேத்து வந்து 3 கொடுத்தாங்க, இன்னைக்கு வந்து 4 ஐட்டம் கொடுத்தாங்க. எப்படின்னு பார்ப்போம். அதேதான், உப்புமாக்கு சட்னி சாப்பாடுலாம் தர மாட்டாங்க. வேற இது ஏதோ மைதா தானே மேக்ரோனிங்கிறது. இதோட நூடுல்ஸ் மாதிரி இருக்குமே, அதானே? சரி, மக்ரூனியா செய்வாங்க. சரி, இது மைதால தான் செய்வாங்க, கோதுமையில செய்வாங்க. கோதுமை இருக்கு, மைதா வெள்ளையா இருக்கு. நம்ம ஊரா இருந்தா பீன்ஸ், கேரட்டு, சில மசாலாக்களை போட்டு கிச்சடி கேரட்லாம் போட்டுருக்காங்க. காட்டியிருக்காங்க, போடல. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நைட்டு ஓகே, இப்பயும் ஓகே. கடைசியா நல்லா இருந்துச்சு. ஓகேன்றீங்க, நல்லா இருந்துச்சு. நைட் நல்லா இருந்துச்சு, இப்பயும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்ல, ஹெல்த்தியா கொடுத்துருக்காங்க. அதானே ஹெல்த்தியா கொடுத்தா உங்களுக்கு பிடிக்காது. நல்லா இருந்துச்சு. டீ தான் நல்லா இல்ல, கருமம். டீ வந்து டீ நம்மளா கண்டுபிடிச்சோம். பிரிட்டிஷ்காரங்க தான். இவங்க தான் பானை, இங்கதானே அவனுக்கு அதிகமா இருந்தானுங்க. அப்ப இங்கதான் வந்து அதிகமா இருந்திருக்கும். அப்படியே நல்லா போட மாட்டானுங்க. நல்லா போட இருப்பானுங்க.
நம்மளுக்கு எப்படி போகணும் நல்லா கற்றுட்டு இருப்பானுங்க. எப்படி சுடு தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டா டீ. அவனுக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பானுங்க. இவனுங்க வந்து வேலையை கம்மி பண்றதுக்கும் இவனுங்களை எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அப்படி சரி இப்போ எங்கே போகலாம் காமிச்சிங்களா? எங்கே போகலாம்? சாப்ரா ஃபோர்ட். ஆமா வெளியே எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நானே போன டைம் அப்படிலாம் கொடுக்கல. ஏதாவது மிஞ்சி போனா ஒரு வாழைப்பழம். போன டைம் எப்படி தெரியுமா? போன டைம் வந்து பார்சலாக ரூமுக்கே வந்துடும். அதெல்லாம் நாங்கள் போன டைம் அதிகமாக வந்து ரூமில் சாப்பிடல. டைம் ஆச்சு. வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். போக போக இன்னும் அதிகமாகிடும். 10 மணிக்கு மேலே போக போக இன்னும் அதிகமாகும். பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஏதோ பிஸியான வேலையில் இருக்காங்க. என்ன வேலைன்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கீங்க என்ன வேலையில் இருப்பாங்க அப்படின்னு. நான் சொல்ல மாட்டேன். பாருங்க பின்னாடி காட்ட போகிறேன் பாருங்க என் தலைவனை. நான் காட்ட மாட்டேன். பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கோம். கோவாவில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா என் பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு வரான். என் பார்ட்னரு இன்னொரு பார்ட்னர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாலத்து மேலே போயிட்டு இருக்கோம். இங்க வந்து அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இல்ல, மொட்டையா தான் இருக்கு. ஆன் பண்ணாதடா. ஆஃப் பண்ணா கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இப்போ டிக்கெட் வாங்கணுமா போயிட்டு? ஆமா. எவ்வளோ ஒரு ஆளுக்கு? போட்டுருந்துச்சா? டைமிங் தான் போட்டுருக்கு. ஃபீஸ்லாம் போடலையே. இங்க பார்க்கிங் காசு வாங்கினா கண்டிப்பா போட்டுக்கு காசு வாங்க. पानी बॉटल लेकर जाओ, चढ़ाई निकल ली। முடியல. ஃபுல்லா மேடா இருக்கு. கை காட்டினா அது இருக்கணும். நம்மளா கூகுள் மேப் பார்த்து நம்மளா வந்துட்டு இருக்கோம். ஆஃப் பண்ணிச்சு. டேய் வண்டி தான் இருக்கு. இப்படி மேல நின்று பார்த்தோம்னா அந்த கடல் வியூ தெரியும்ல, அதுக்காக. இதுக்காக நமக்கு தெரியும். நம்ம இப்படி சொல்லிக்க வேண்டியதான். அதுக்காக தான் கட்டியிருப்பாங்க, வேற எதுக்கு? ஓ இவ்வளோ கஷ்டப்பட்டா அதை பார்க்கறதுக்காக கட்டிடுவாங்க மெக்கானிக் பஸ். அப்புறம் இப்போ ஒன்றும் காலை போக இப்படி இருந்துருக்கலாம். தண்ணி உள்ளே கூட தான் இருந்துருக்கலாம். அவ்வளோ தூரம் வந்து அப்போ கடல் உள்ள இருந்துருக்கலாம், சொல்ல முடியாது. வியூ நல்லா இருக்குப்பா. ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் டேய் இந்த பீச்சுக்கு போலாமேடா, நல்லா நீட்டா இருக்கு. அப்படி கிடையாது, இப்படி இல்லை. ஏதோ ஒரு ரோடு வருது, போலாம். ரோடு இருக்கு அங்க போட்டுருந்துச்சு. வியட்நாமா ஏதோ விரிட்டா சம்திங் ஏதோ நேம்ல போட்டுருந்துச்சு. பீச்சை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மலைக்கு அந்தாண்ட பாகா பீச் இருக்கும் போல. நைட்டு மழை பார்த்தல, அந்த மழை தான் போல. அவ்வளோதான். வா வா. போட்டோ மட்டும் எடுக்கிறியா சோலை? அங்க இருந்து ஒரு போட்டோ.
கொண்டா. பயங்கரமா அவ்வளவு தூரம் தெரியாதே கையெல்லாம். அது முன்னாடி அப்படியே 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 ஓகே. இந்த கோட்டையை பார்த்தா ஏதாவது ஞாபகம் வருதா கார்த்தி? நம்ம ஊர்ல ஏதாவது பார்த்த மாதிரி? ஊர்ல பார்த்த மாதிரி தெரியல, காரைக்குடி எங்க எஸ் அதேதான் இருக்கு. ஆனா அங்க திருமயம் கோட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. போயிருந்தோம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. உங்க அண்ணன் அரைந்து விட வந்தாங்க. நம்ம நண்பனோட ப்ரோ அந்த மாதிரிதான் இருக்கு. பட் என்னன்னா இது சுத்தி வந்து மச்சி இது கடல் இருக்கு. அங்க வந்து இது ஒரு குளம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வீரங்கி குண்டு போருக்கு யூஸ் பண்ண பீரங்கியே இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல பீரங்கியா இருக்கும். என்ன சுத்தி வந்து குளம் இருக்கிறதுனால முதல்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் முதல்ல இல்ல, தண்ணியும் கிடையாது, குளத்துல இருக்கிற தண்ணி போர்டு வச்சிருந்தாங்க, ரெடி பண்றாங்க. ஆர்த்தியாலஜி அவங்களதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னா? அந்த அளவுக்கு சிறப்பா எதுவும் தெரியல. ஆனா அங்க 4-5 போர்டு வச்சிருப்பாங்க, இங்க ஒரே ஒரு போர்டு தான் இருந்துச்சு. இப்பதான் ஆரம்ப கட்ட பணி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க போல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துக்கு நாம ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 118 இல்ல, ஒரு 100க்குள்ளதான் இருக்கும். ஆனா சிலது ஏத்த மாதிரி இருக்கு. ஏறி வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டு தான் போறோம். சப்போஸ் இது லிஃப்ட் மாதிரி ஒன்று சின்னதாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து ஏற முடியாதுல்ல, அதனால ரெடி பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், காசு வாங்கல. ஆமா, நம்ம ஊர்ல வந்து எதுக்கா இருந்தாலும் காசு வாங்கிடுவாங்க. பட் ஆனா இதுக்கு வந்து காசு தேவையில்லைன்னு தோணும். ஆனா ஒரு 10 ரூபாயாச்சும் வாங்கணும். ஆனா வாங்காம இவங்க வந்து ஃப்ரீ அலோவ் பண்றாங்க. ஆனா வியூ சூப்பரா இருக்கு. அந்த வியூ பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் பரமா. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு? இல்ல ஊர்லயே டாப்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டாப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு ஏதாவது தெரியுதா? டாப்ல எடுத்து வச்சதே நீ தான்டா அப்படி சொல்லுவான். அந்த மாதிரிதான் ஊர்லயே இப்ப டாப்ல இருக்கேன். 2 பேரும் டாப்ல இருக்கான். கார்த்தி அண்ணன் தானே ஊர்ல டாப்ல இருக்கு. வரியா? எங்க டாப்கா? இல்ல அடிமட்டத்துக்கு இல்ல, இப்பயே அப்படிதான் இருக்கும். இதோ இப்ப கொஞ்ச நேரத்துல கீழே போயிருவோம், அடிமட்டத்துக்கு போயிருவோம். ஆன் பண்ணிட்டான். பேசு. ஓகே, இந்த சோப்ரா போட் எனர்ஜியோட இருக்கணும். இல்லைன்னா 4 நாள் ஏறணும் இறங்கணும் அப்படின்றது மட்டும் தான் வரணும். ஆக்டிவா இருக்கவங்க கொஞ்சம் ஃபிட்னஸா இருக்குதான் வரணும். சும்மா வந்துட்டீங்கன்னா கடுப்பு அடிங்க. நான் கோவம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு மலை ஏறினீங்கன்னா மொத்த எனர்ஜி லாஸ் ஆயிரும். 2 பேர் கேமரா பின்னாடி இருக்கிறாங்க. 2 பேர் இப்ப வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. வெறியோட விறுவிறுத்து போய் கலங்கி இருக்காங்க. அவனே திருப்பி மூஞ்சி காட்டிக்கிறான். தெரிஞ்சு வச்சு நல்லா ரொம்ப அழகா இருக்கேன். அழகா இருக்கேன். ரொம்ப முடியலனால ஆமா, இது திறந்து விடுவா. நினைச்சது எல்லாத்துக்கும் தெரியும். மார்ச் மாசம், அடுத்த மாசம் ஏப்ரல் மாசம் வந்தாலும் சரி, வெயிலுக்கு என்ன தேவையோ அந்த ட்ரெஸ் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2 சட்டை போட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஃப்ரீயா இருங்க. அதுக்கப்புறம் மே மாசம், அதுக்கப்புறம் போய் குளிர்காலம் ஆரம்பிச்சு மழை வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துருவாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரத்தை சுத்தி பார்த்தரலாம். பெருசா ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ஒரு கோட்டையை பார்க்கலாம். நார்த் சைட்ல இருக்கிற ஒரு கோட்டையை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாதி அழிஞ்சு போச்சு, மிச்சத்தை வச்சு கட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பெரிமென்ட் தெரிஞ்சு வந்து பே பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆமா, அதெல்லாம் கட்டினாங்கன்னா பே பண்றோம். போலாம். நெக்ஸ்ட் எங்க அது போய் பார்க்க போலாம். நெக்ஸ்ட் வந்து அழகா செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபியா பாக்குறீங்க? அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ரிலாக்ஸ்டா இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. சூட்டுல அடியில இருந்து புகை வருது தானே கார்த்தி? ஏன் கார்த்தி? I'm